Hello guys, welcome back. This is module number 1.21, Resultant of Forces Based Problems in ME 3351 Engineering Mechanics. இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2025. இதற்கு முன்பாக 2024 ஏப்ரல் மே மற்றும் நவம்பர் டிசம்பர் அதில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ரெஃபர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். நவ் மூவிங் வித் திஸ் ஏப்ரல் மே 2025 கொஸ்டின். அதில் முதலாவதாக கேட்கப்பட்ட கொஸ்டின், 5 forces are acting on a particle. The magnitude of the forces are 200, 300, 400, 500 and P, and their respective angles with the horizontal are 0, 45, 115, 200, 280. If the vertical components of all forces is minus 900, then find the value of P. Also calculate the magnitude and direction of the resultant, assuming that the first force acting towards the point while all the remaining forces act away from the point. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னங்கிறது டயக்ராமாக வரையும் போது தான் தெரியும். பிகாஸ் திஸ் கொஸ்டின் கம்ஸ் வித் நோ டயக்ராம். அப்போ முதல் வேலை நீங்கள் இந்த டயக்ராமை கிளியராக வரைஞ்சாகணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் த டயக்ராம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முதலாவது ஃபோர்ஸு 200 நியூட்டன், அது அவே ஃப்ரம் திஸில் டுவர்ட்ஸ் த கிராஃப். நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், 0 டிகிரின்னு சொல்லும்போது இப்படி தான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது கிடையாது. அதைத்தான் அழகாக சொல்லியிருக்காங்க. தட் த ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த பாயிண்ட், அதாவது இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ அது அல்டிமேட் பாயிண்ட் எங்கே போகும், இங்கிட்டு போயிடும். ஸோ இட் இஸ் அவே ஃப்ரம் த ஆக்சிஸ், அதாவது எக்ஸ்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து அவேயாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ 0 டிகிரிங்கிறது 200 நியூட்டன், அதாவது இதோட ஆக்சுவல் டயக்ராம் என்ன அப்படின்னா இப்படி இருக்கணும். ஆனால் அப்படி நம்ம வரைய முடியாது இல்லையா? ஸோ அதோட அல்டிமேட் பாயிண்ட் இங்கே தான் போகுது, எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவை நோக்கி தான் போகுது. அப்படி தான் நம்ம வரையணும். இது அவங்க டைரெக்டாக கொடுத்துருக்கலாம் இல்லையா? கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா தான் மார்க் வாங்கிடுவோம் இல்லையா? அதனால் பண்ண மாட்டாங்க. தட் ஃபஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ். அப்போது 300 நியூட்டன் 45 டிகிரி. அடுத்து இருக்கக்கூடிய டிகிரி 115ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ 90 + 25 விச் இஸ் ஈக்குவல் டு 115. அப்போ அப்படியும் கொடுக்கலாம். அல்லது ஒய் ஆக்சிஸ்லேருந்து 25 டிகிரி இருக்குது அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? மூணாவது ஃபோர்ஸ் என்னவாக இருக்குது, 200 டிகிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 180 டிகிரி ப்ளஸ் 20 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 200. இது அப்படியும் சொல்லலாம். திஸ் டிகிரி 20 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான் இல்லையா? அடுத்ததாக 280, ஸ்டார்டிங்லேருந்து தேர்டு குவாட்ரண்ட் வரைக்கும் 270 ப்ளஸ் 10 டிகிரி சேர்த்திங்கன்னா 280. இதை அப்படியும் சொல்லலாம். ஒய் ஆக்சிஸ்லேருந்து 10 டிகிரி இருக்குது அப்படின்னு இதை நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த டிகிரி நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். இதை கரெக்டாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா சிக்கலாக போயிடும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், முதலாவதாக இந்த டிகிரிஸோட பார்ட் டயக்ராம் நம்ம செக் பண்ணி ஆகும். ரிகார்டிங் திஸ் பார்ட் டயக்ராம் 300 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு 45 டிகிரி எக்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் 300 ப்ளஸ் 300. டீட்டா 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். அதனால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேராக காஸ் 45, எஃப் ஆஃப் ஒய்க்கு நேராக சைன் 45. அதனுடைய வேல்யூ 212. ரெண்டுமே ஒன்று தான். இரண்டாவதாக இருக்கக்கூடிய 400ங்கிறது 25 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ். அப்போ எக்ஸுக்கு நேராக -400, ஒய்க்கு நேராக +400. தி ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸில் 25 டிகிரி. அதனால் இங்கே காஸ் 25, ஆப்போசிட் டைரக்ஷன் சைன் 25. தி வேல்யூ -169. திஸ் இஸ் 362 பாசிட்டிவ். ஓகே, அடுத்து மூணாவது டிகிரி பார்ப்போம். மூன்றாவது டிகிரி 500 நியூட்டன். இங்கே எக்ஸுமே மைனஸில் இருக்குது தேர்ட் குவாட்ரண்ட்டுங்கிறனால, ஒய்யுமே மைனஸில் இருக்குது. த டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வாட், எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் -500 எக்ஸ் ஆக்சிஸ், -500 இன் ஒய் ஆக்சிஸ். 20 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறனால காஸ் 20, ஒய் ஆக்சிஸ் நேராக சைன் 20 போட்டிங்கன்னா -470 -171. கடைசியாக திஸ் நியூட்டன் கால்ட் பி. எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ். குவாட்ரண்ட் ரூல் படி எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் இருக்கா, ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ் இருக்கா? அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் நேராக ப்ளஸ் பி, ஒய் ஆக்சிஸ் நேராக மைனஸ் பி. அண்ட் திஸ் 10 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ். அப்போது எஃப் ஆஃப் ஒய்க்கு நேராக காஸ் 10, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேராக சைன் 10. தட் இஸ் 0.17 டைம்ஸ் ஆஃப் பி -0.98 டைம்ஸ் ஆஃப் பி அப்படின்றது.
ஃபைனலாக இருக்கக்கூடிய 200 நியூட்டன் அப்படிங்கிற வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ்லேயே இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேராக -200 நியூட்டன், ஒய் ஆக்சிஸ் நேராக 0. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ நவ் மூவிங் வித் தி கால்குலேஷன் பார்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 212 -169 இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இருக்குல்லையே. ஸோ திஸ் இஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படி எடுக்கிறோம். -200 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா அங்கே நம்ம வேல்யூ ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். ஆனால் நோ, இது ஏன் நோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கண்டிஷனில் வேல்யூ ஆஃப் பி கண்டுபிடிக்கும் போது ஒரு 3000 சம்திங் வரும். பட் தட்ஸ் நாட் தி ஆன்சர். ஏன் அது ஆன்சர் கிடையாது? பிகாஸ் தே ஹாவ் கிளியர்லி கிவன் சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்ங்கிறது -900 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா. நீங்கள் அதைத்தான் எடுக்கணும். அப்படின்னா சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ சம்மேஷன் எஃப் ஆஃப் ஒய் தான் நீங்கள் முதல்ல சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கே போகணும். ஸோ ஒய் பார்த்துடலாமா? 212 362 -171 -0.98. ஸோ 212 362 -7 -0.98p which is equal to -900. இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் எல்லாத்தையும் சேர்த்தா 1303ன்னு வரும். அது அந்த பக்கம் போகும்போது மைனஸ். ஸோ இங்கே 900 இருக்கா, இந்த 900 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுக்கும்போது -1303ங்கிற வேல்யூ, இங்கே -0.98p அப்படிங்கிற வேல்யூயும் கிடைக்குது. ஸோ ஆஃப்டர் தட் இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணி இதை டிவைடட் பை 0.98 அப்படின்னு போட்டால் the value of p is 1329 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதுக்கப்புறமா தான் நம்ம சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் பழைய ஈக்குவேஷன் 212 -169 212 -169 -470 இங்கே 0.17ஓட அந்த பியோட வேல்யூவான 1329, அதுக்கப்புறம் -200. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்புறமா தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். while getting this I got the value of summation of f of x equal to -402 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. -402 நியூட்டன் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? நவ் ஈக்குவேட் ஆல் தோஸ் வேல்யூஸ். சாரி, எக்ஸோட வேல்யூ -402, ஒய்யோட வேல்யூ -900. த வேல்யூ ஆஃப் பி இஸ் 1329. ரிசல்ட்னு கண்டுபிடிக்கலாமா? சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் எஃப் ஆஃப் ஒய் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 971604. அதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 985 நியூட்டன். So we got the value of P 1329 Newton. We got the value of resultant 985 Newton. இதற்கடுத்து என்ன செய்யணும்? ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். How to find the angle? Alpha equal to tan inverse of f of y f of x. -900 divided by -402. இதை கட் டவுன் பண்ணிங்கன்னா tan inverse of 2.24 and the angle alpha which is equal to 65 degrees. Okay, so 65 degrees எடுத்துட்டோன்னா we got a graph. கிராஃபை பொறுத்த மட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்குது? சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது -402, சம்மேஷன் எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது -900. ஸோ தட் ரெஃபர்ஸ் டு எக்ஸ் ஆக்சிஸும் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸும் நெகட்டிவ் அண்ட் த ஆல்ஃபா இஸ் 65 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இந்த கொஸ்டின் முடியுது. இதை இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கிறதா கணக்கு. அப்போது இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 180 டிகிரி, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் 180, அதோட ஒரு 65 சேருது இல்லையா? 180 + 65 எடுத்திங்கன்னா 245 டிகிரி ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம ரிசல்ட்டாக எழுதுகிறோம். த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய், ஆன்சர் ஆஃப் பி ரிசல்டன்ட் ஆங்கிள். ஆங்கிளை 65 டிகிரின்னு சொல்லலாம், 245ன்னு சொல்லலாம். பிகாஸ் திஸ் இஸ் 65 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், இதோட ஒரு 180 சேர்க்குறோம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஆரிஜின்லேருந்து சேர்த்தா 180 சேர்த்திங்கன்னா 245 டிகிரிஸ். அதனால தான் சில நேரம் குழம்பிடுவாங்க. 65ன்னு இருக்கும், 245ன்னு இருக்கும். அது எப்படி 65க்கும் 245க்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 180 சேர்த்தா 245, அவ்வளோதான், முடிஞ்சா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சம்மை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஈஸியான கொஸ்டின் தான். பட் ஆனால் அந்த வேல்யூவை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு ஐடியா வேணால் என்னால் கொடுக்க முடியும். என்ன ஐடியா கொடுக்கலாம்? சப்போஸ் சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -400 நியூட்டன் இங்கே வந்து ஆன்சராகவே இருக்கட்டும். -400 நியூட்டன்னு போட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலும் அதே வேல்யூ தான் வரும். கிட்டத்தட்ட 1330 அந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஒய் நாட்
த சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு -1500 நியூட்டன் அப்படி கொடுக்கும்போது ஏதாவது ஆன்சரில் சேஞ்சஸ் வருதா, மைனஸ் இல்லாமல் ப்ளஸ் கொடுத்ததா வச்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டியது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, when the summation of f of I equal to plus 1500 Newton, what is the value of P and what is the value of f of x and what is the value of resultant? முடிஞ்சால் ஆங்கிள் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஹவு மச். இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். த சேம் டேட்டா அதை வச்சே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் என்னன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சால்வ் பண்ணிட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை இந்த வீடியோஸை பார்க்குற, இந்த கமெண்ட்ஸை பார்க்கக்கூடிய உங்களோட ஜூனியர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். அண்ட் பை த வே, தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.